Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீத்தோ ஸ்ட்ராங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீத்தோ ஸ்ட்ராங் மகேந்திராலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தரமான தயாரிப்புன்னு சொல்லலாம். இது பல்வேறு விதமான உபயோகத்துக்கு பயன்படுது. குறுகிய சாலை மற்றும் பெரிய சாலைகளில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்னு சொன்னாலே எல்லா விதத்துலேயும் அது ரொம்ப பலமாக தான் இருக்குது. பேலோடு 816 kg ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. மைலேஜும் அதிகமாக தரனால அடிக்கடி பெட்ரோல் டீசல் போடுறதுக்குள்ள வாய்ப்பு தேவை இருக்காது. ஸ்ட்ராங்குன்னு சொல்லும்போது ஜீத்தோ நல்ல பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட பேட்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. கரடு முரடான சாலைக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட சஸ்பென்ஷன் எல்லாமே அமைப்பாக இருக்குது. நல்ல வருமானத்தை ஈட்டி தர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மைலேஜும் அது நல்லா தருது. அது மாதிரி சர்வீஸ் இன்டர்வலும் நிறைய இருக்கனால நல்ல செலவுகள் எல்லாமே கம்மி தான். வண்டி அதிக நேரம் கிடைக்குது. அதனால் நிறைய சவாரி போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ், அதோட மைலேஜ், மற்றபடி பார்த்துட்டோன்னா என்ஜின் பவர் எல்லாமே நல்லா இருக்குது. இந்திய ரோடுகளுக்கு ஏற்ற மாதிரி தரமான ஒரு தயாரிப்புன்னே சொல்லலாம். இந்த வண்டியை பொறுத்தவரையில் டீசல், சிஎன்ஜி 2 வேரியண்ட்டும் வருது. டீசல் 32 km/லிட்டர் கிடைக்கும். சிஎன்ஜியை பொறுத்தவரை 35 km கிடைக்கும். ஃபியூவல் டேங்கை பொறுத்தவரை இந்த சிஎன்ஜியில் 68 லிட்டரில் வருதுங்க. ஒரு தடவை ஃபில் பண்ணால் 400 km ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். பல்வேறு விதமான உபயோகத்துக்கு பயன்படும். என்ஜினை பொறுத்தவரை பாசிட்டிவ் இக்னிஷன் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 4 ஸ்ட்ரோக்கு. இந்த வண்டி பேலோடு 750 kg சிஎன்ஜிக்கும் டீசல் 816 kg ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிங்க. பவரை பொறுத்தவரை 20 ஹார்ஸ் டார்க் 45 Nm, 4 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்துடுது. சிங்கிள் பிளேட்டு ட்ரை கிளச்சு தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லென்த்துன்னு பார்த்தோன்னா 3876 mm, விட்த்து பார்த்தோன்னா 1498 mm. சிஎன்ஜி பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டை பொறுத்தவரை 1750 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸு 165 mm கொடுத்துருக்காங்க. பாடி டக் பாடி டே கேபினோட வந்துடுது. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டு மெக்பர்சன் ஸ்ட்ரட்டு கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்தவரை செமி ட்ரைலிங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. மகேந்திரா லோகோ எல்லாமே ஃப்ரண்ட்டில் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்புக்குள்ள ப்ரொவிஷன் எல்லாமே வந்துடுது. தேவையான இதாக பண்ணிக்க மாதிரி. சைடு வைஸில் பார்த்தோன்னா வண்டியில் இண்டிகேட்டர் ஒன்று வந்துடுது. ஸ்ட்ராங்குள்ள பேட்ஜிங் இது எல்லாமே ஸ்டிக்கர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் லுக்குமே பக்காவாக இருக்குது. வண்டியில் நல்ல ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை டிரைவர் +1ன்னு சொல்லலாம். டயர் சைஸை பொறுத்தவரை 14R12LT டைப் கொடுத்துருக்காங்க. 8 ply ரைட்டிங். விண்ட்ஷீல்டும் ரொம்பவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ லோடிங் ஏரியாவும் பக்காவாக இருக்குது. நல்ல லோடு ஏற்ற மாதிரி நல்ல நீள அகலம் உயரத்தோட பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா ரிவர்ஸ் கியர் பசார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி முக்கியமாக நல்ல லோடிங் கெப்பாசிட்டியோடு தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நல்ல பவர் இருக்குது. டார்க் இருக்குது. எல்லாமே இருக்குது. வாரண்டியுமே நல்லா கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 72,000 km வாரண்டின்னு சொல்லாங்க. எது முதல்ல வருமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 லட்சம் வாரண்டிங்கிறப்ப நல்ல வாரண்டி தான். ப்ரைஸை பொறுத்தவரை 5.55 லட்சத்துலேருந்து தொடங்குது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.